இரண்யாட்சகனால் பாதாள லோகத்திற்கு கவர்ந்து செல்லப்பட்ட பூமியை மீட்டு வெளிக்கொண்டு வர எடுத்தது வராக அவதாரம். பக்தியே முக்கியம் என்ற சாஸ்திரத்தை விளக்குவதற்காக எடுத்தது நாரதர் அவதாரம். அத்ரி முனிவருக்கும் அனுசூயா தேவிக்கும் மகனாக தோன்றி பிரகலாதனுக்கும் அலர்கனுக்கும் உபதேசிக்க எடுத்தது தத்தாத்ரேயர் அவதாரம். மனுவாக போகும் சத்தியவிரதனை ஓடத்திலேற்றி ஹயக்ரீவனை கொன்று வேதங்களை மீட்டு பிரம்மனிடம் கொடுக்க எடுத்தது மச்ச அவதாரம். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்துக்காக பார்க்கடலை கடைந்த போது அதை தாங்க கடலடியில் போய் எடுத்தது கூர்ம அவதாரம். பார்க்கடலிலிருந்து அமிர்தம் வெளிவந்த போது அதை பாத்திரத்தில் எடுத்து தேவர்களிடம் கொடுப்பதற்காக எடுத்தது தன்வந்திரி அவதாரம். அசுரர்களை ஏமாற்றி தேவர்களுக்கு அமிர்தத்தை பங்கிட எடுத்தது மோகினி அவதாரம். தன் பக்தன் பிரகலாதனை துன்புறுத்திய இரண்யகசிபுவை கொல்வதற்காக எடுத்தது நரசிம்ம அவதாரம். தன் பக்தனான மகாபலியிடம் 3 அடி மண் கேட்டு அவனை பாதாள லோகத்திற்கு போகச் செய்ய எடுத்தது வாமன அவதாரம். ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் புதல்வனாக பிறந்து 21 தலைமுறை க்ஷத்திரியர்களை அழிக்க எடுத்தது பரசுராம அவதாரம். ஈராவணன், கும்பகர்ணன் மற்றும் அரக்கர்களை கொன்று முனிவர்களை காப்பாற்றி சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக எடுத்தது ராம அவதாரம். கம்சன், சிசுபாலன், தந்த வக்ரன் முதலிய அரக்கர்கள் நீண்ட நாள் வாழ்ந்ததனால் அவர்களை கொன்று பூமி பாரத்தை குறைக்க எடுத்தது பலராமன் மற்றும் ஸ்ரீகிருஷ்ண அவதாரங்கள். கலியுகத்தில் அதர்மம் மேலிட்டு தர்மம் அழியும் போது அந்த தர்மத்தை மறுபடியும் நிலைநாட்ட பகவான் எடுக்க இருப்பது கல்கி அவதாரம்.